பூனம் சாரி பட்டு சாரி ரெண்டுக்குமே ஃபால்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபால்ஸ் வந்து அடிக்கும்போது ரொம்ப சுருக்கம் வரும். அதுக்கு வந்து சுருக்கம் வராமல் இருக்க ஒரு ட்ரிக் என்னென்னா 2 சைடு கார்னர் பிடிச்சிட்டு இப்படி இழுத்து விடுங்க, எலாஸ்டிக் ஆகும். அப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ புடவையை வந்து ஓரடிச்சிக்கலாம். இப்போ அந்த ஃபால்ஸ்லேயே கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் உள்பக்கம் பார்த்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இது வந்து தலைகளை வச்சு அடிச்சிடாதீங்க. இப்போ வந்துட்டு இந்த 2 கார்னரையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுங்கள். அடிப்பக்கட்டு நல்லா இழுத்து பிடிச்சிட்டு புடவை நல்லா ஈக்குவலாக வச்சிங்கன்னா தான் ஸ்டிச் போட நல்லாயிருக்கும். ஒரு பக்கத்து அடிச்சிக்கலாம். மறுபடியும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த புடவையை வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. 2 கார்னரையும் வச்சுட்டு ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு ஒரு கையை பின்னாடி வச்சுக்கோங்க, ஒரு கையை முன்னாடி வச்சுக்கோங்க. அப்படியே இழுத்து விட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் கூட சுருக்க வராது. அவ்வளோதான். இப்போ ஃபால்ஸ் வந்து முடிக்க போகும்போது இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி டேக் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. நான் வெயிட் எதுவும் வைக்கல, பின் எதுவும் பண்ணலை. எவ்வளோ சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்குது பாருங்கள். பூனம் சாரிக்கு ஃபால்ஸ் வச்சா தான் அழகு. பட்டு சாரிக்கு பார்டர் சேஃபாக